الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون صدق الله العلي العظيم وقال نبينا مصطفى محمد أكرم صلى الله عليه وسلم القيس من دان نفسه وعمل لما بعد الموت والعاجز من أتبع نفسه هواها وتمنى على الله صدق رسول كريم صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வ அமனுஹு வாலுஹு அவனுக்கு புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களுடைய உள்ளங்களையும் நலவின்பால் அழைக்கக்கூடிய உள்ளமாகவும் நற்கருமங்கள் செய்வதற்கு ஆசையை தூண்டக்கூடிய உள்ளமாகவும் மாற்றுவதற்காக வேண்டி இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள், தீர்க்கதரசுகள் அத்துணை பேர்களுக்கும் தலைவராகவும் இறுதி தூதராகவும் இந்த உலகில் உதித்த எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் அனைத்தையும் அணுவளவும் தவறாமல் வாழ்க்கையில் எடுத்து செய்து வந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நல்லவர்கள், வல்லவர்கள், முத்தகீன்கள், சுஹதாக்கள், நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமா. நாட்களிலே மிக சிறந்த நாளில் அல்லாஹுக்கு மிக விருப்பமான இடத்தில் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வ அமனுஹு வாலுஹு வாழ்க்கையில் என்னென்ன கருமங்களை எடுத்து செய்யும்படி கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ, மேலும் ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு வழி காட்டியிருக்கின்றார்களோ அவ்வாறான வாழ்க்கையை எம்மால் இயலுமான அளவு எடுத்து நடக்கும்படியும், மேலும் என்னென்ன விடயங்களை விட்டு தூரமாக இருக்கும்படி அல்லாஹு தஆலாவும் ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்களோ அப்படியான பாவகரமான விடயங்களை விட்டு முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளும்படி அடியானாகி எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ். கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாசுவாவுடைய நோன்பை நிறைவேற்றிவிட்டு ஆஷுராவுடைய நோன்பை நோற்றவர்களாக அமர்ந்திருக்கும் நாம் இந்த நோன்புடைய சிறப்புகளும் இந்த நோன்புடைய நாளில் நாம் என்னென்ன அமல் செய்ய வேண்டும் என்பதை சுருக்கமாக ஓரிரு நிமிடங்கள் கூறிவிட்டு எம்முடைய தலைப்புக்கு நுழையலாம். ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், யார் முஹர்ரம் மாதம்
பிறை 10 ஆஷுரா உடைய நோன்பை நோட்கிறார்களோ அவருடைய முன் ஒரு வருடம் செய்த பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான் என்பதாக ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதே போன்று இந்த ஆஷுராவுடைய நாளில் நாம் என்னென்ன அமல் செய்ய வேண்டும் என்பதை சற்று ஞாபகமூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுடைய நகரத்திற்கு உள்நுழையக்கூடிய சந்தர்ப்பத்தில் யகூதி நபர்களை பார்க்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த யகூதி நபர்கள் அந்த ஆஷுராவுடைய தினத்தன்று நோன்பு நோற்றவர்களாக இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யகூதிகளை பார்த்து கேட்டார்கள், இன்று ஏன் நீங்கள் நோன்பு நோற்றிருக்கிறீர்கள் என்பதாக கேட்கிறான். அதற்கு யகூதிகள் கூறுகிறார்கள், இந்த ஆஷுராவுடைய நாள் அன்றுதான் எங்களுடைய மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா பாதுகாத்தான் என்பதற்காக வேண்டிதான் நாங்கள் இந்த நோன்பை நோட்கிறோம் என்பதாக கூறுகிறார்கள். எனவே இந்த ஆஷுராவுடைய தினத்தன்று நாம் செய்யக்கூடிய முதலாவது அமல் நோன்பு நோட்பதாக. இரண்டாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மன் வஸ்ஸஅ அலா அஹ்லிஹி யௌம ஆஷூரா, யார் ஆஷுராவுடைய நாள் அன்று தன்னுடைய குடும்பத்திற்கு யார் சதக்கா செய்கிறார்களோ, நல்ல முறையில் செலவழிக்கிறார்களோ, அல்லாஹு தஆலா அந்த வருடம் முழுக்க அவருடைய செலவில் அல்லாஹு தஆலா பரக்க செய்து விடுகிறார். எனவே நாங்கள் இந்த நாளில் செய்யக்கூடிய இரண்டாவது அமல் அதிகமாக சதக்கா செய்யும். மூன்றாவது அதாவது நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா 7 துஆக்களை கபூல் செய்த நாளும் இந்த ஆஷுராவுடைய தினம்தான். ரப்பி இஸ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி, இந்த துஆவுக்கு பதில் கொடுத்த நாளும் அல்லாஹு தஆலா இந்த ஆஷுராவுடைய தினத்தன்று தான். எனவே இந்த ஆஷுராவுடைய நாளன்று நோன்பு நோட்பது, குடும்பத்திற்காக வேண்டி சதக்கா செய்வது, மூன்றாவது நாங்கள் இந்த நாளில் அதாவது அதிகமான முறையில் துஆ கேட்பது. இந்த 3 அமலை செய்வதன் மூலமாக ஆஷுராவுடைய நாளை நாங்கள் கண்ணியப்படுத்தினுடைய கூட்டத்துக்கு உள்ளாக்கப்படுகிறோம். எனவே அப்படியான கூட்டத்தில் எம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வாகனா என்று கூறிவிட்டு என்னுடைய தலைப்புக்கு நுழைகிறேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நான் எடுத்த தலைப்பு தான் பிள்ளைகளுடைய வெற்றி பெற்றோரின் கரங்களில் என்ற தலைப்பில் சிறிது ஞாபகமூட்டினால் தற்காலத்தில் மிக சிறப்பாக இருக்கும் என்று ஆசைப்படுகிறேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வ அம்மனுஹு வாலுஹு இந்த உலகத்தை படைத்து, இந்த உலகத்தில் ஏராளமான படைப்பினங்களை படைத்து, அந்த படைப்பினங்களிலும் சிரேஷ்டமான படைப்பாக மனிதர்களை படைத்துவிட்டு இந்த மனிதர்களுக்கு சில கடமைகளையும் சுன்னத்தான அமல்களையும் அல்லாஹு தஆலா நியமித்திருக்கிறார். அல்லாஹு தஆலா கடமையாக்கிய பொறுப்பாக்கிய சட்டங்களில், அதாவது அமல்களில் இருந்தும் மிக முக்கியமான பொறுப்பு தான் இந்த குழந்தையை சீராக வளர்த்து நல்ல இடத்திற்கு கரை சேர்ப்பது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெற்றோர்களாகிய நாங்கள் எம்முடைய உள்ளத்தில் நினைத்து கொண்டிருக்கிறோம், பிள்ளைகளை அவர்களுக்கு தேவைக்கு ஏற்றவாறு உணவுகளையும், அவர்களுக்கு தேவைக்கு ஏற்றவாறு ஆடைகளையும், அவர்களுக்கு பாதுகாப்பான இடத்தையும் கொடுத்தால் என்னுடைய கடமை முடிந்துவிட்டது என்ற எண்ணத்தோட சில பெற்றோர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம்கள் கூறுகிறார்கள், ஒரு குழந்தையை வளர்க்கக்கூடிய பெற்றோர் அந்த குழந்தையை வளர்க்கக்கூடிய விடயத்தில் 2 விடயத்தை கையாள வேண்டும். 2 விடயத்தை கையாள வேண்டும். அதுதான் முதலாவது, ஒரு குழந்தையை வளர்க்கக்கூடிய நேரத்தில் சீராக வளர்ப்பது, ஒரு குழந்தையை சீராக வளர்ப்பது. 2வது சிறப்பாக வளர்ப்பது. 2 விடயங்கள், ஒன்று சீராக வளர்ப்பது, 2வது சிறப்பாக வளர்ப்பது. இந்த சீரும் சிறப்பும் நிறைந்த
இந்த பிள்ளைகளை வளர்த்து சீரும் சிறப்பும் நிறைந்த இடத்திற்கு இவர்களை கரை சேர்க்கக்கூடிய பெற்றோர்கள்தான் இந்த உலகத்தில் ஜெயம் பெற்றவர்கள் என்பதாக இமாம்கள் வரைவிலக்கணம் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். எம்மில் அதிகமானோர் நினைத்து கொண்டிருக்கிறோம் சீரும் சிறப்பும் ஒன்றுதான் என்பதாக நினைத்து கொண்டிருக்கிறோம். சீர் என்பது வேற, சிறப்பு என்பது வேறு. சீர் என்றால் ஒரு குழந்தைக்கு அவருடைய வளர்ச்சிக்காக வேண்டி உணவை நேரத்துக்கு கொடுப்பது, காலத்துக்கு ஏற்றவாறு அவருக்கு ஆடை வாங்கி கொடுப்பது, அவர் தங்குவதற்காக ஒரு இடத்தை ஏற்பாடு செய்து கொடுப்பது, அவருடைய வாழ்க்கையில் பாதுகாப்பாக இருப்பதற்காக வேண்டி ஒரு பாதுகாப்பை அந்த நிர்வாகத்தை உருவாக்கி கொள்வது, இது ஒரு மனிதன் சீராக வளர்வதற்கு அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு மனிதன் சிறப்பாக வாழ வேண்டும் என்றால் இதற்கு மேலே ஒரு படித்தரம் உயரணும். அதுதான் அந்த குழந்தை உண்ணக்கூடிய உணவின் மூலமாக இந்த உணவை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான், அந்த அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் என்று சொல்லக்கூடிய பிள்ளைகளை உருவாக்கக்கூடிய பிள்ளை தான் சிறப்பானது. எனக்கு தந்த ஆடை, எனக்கு தந்த இடம், எனக்கு தந்த பாதுகாப்பு, இது அல்லாஹ் எனக்கு ஏற்பாடு செய்து தந்திருக்கிறான் என்ற எண்ணத்தை சொல்லக்கூடிய வார்த்தையால் வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளைகள் தான் சிறப்பானவர்கள். அப்ப சீராகவும் வளர்க்கணும், சிறப்பாகவும் வளர்க்கணும் பிள்ளைகளை. இரண்டில் ஒன்று நாங்கள் தவறு விட்டாலும் பிள்ளை வழிகேட்டில் போயிடும். சிறப்பாக வளர்க்க போறோம் என்று அவருக்கு சரியான உணவு கொடுக்கறல்ல, சரியான ஆடை கொடுக்கறல்ல, இடம் கொடுக்கறல்ல என்று சொன்னால் அவருடைய வளர்ச்சியில் ஏதாவது குறைகள் வந்துவிடும். அதே போல சிறப்பை மட்டும் கொடுக்காம சீரை மட்டும் கொடுத்தாருன்னா அந்த குழந்தை பிற்காலத்தில் பெரும் ஒரு பாவத்தை செய்யக்கூடிய மனிதர்களுடைய கூட்டத்தில் உள்ளாக்கப்பட்டு விடுவார். எனவே எங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய நேரத்தில் சீரும் சிறப்பும் நிறைந்தவர்களாக வளர்க்கணும். இல்லை என்று சொன்னால் இந்த காலத்தில் நாங்கள் கேள்விப்படக்கூடிய பல சம்பவங்கள், ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுத்த ஆரம்ப கட்டம் தன்னுடைய இரத்தத்தை பாலாக கொடுப்பாங்க, இரவையில் தூங்க மாட்டாங்க. பிள்ளை நேரம், அதாவது சம்பந்தம் இல்லாத நேரத்தில் புள்ள முழிச்சு எலும்பும். இந்த நேரத்தில் தாய் தூங்க மாட்டான், இரவு அப்படியே பகலாக மாற்றுவான். அதே போல தந்தையர்கள் என்ன செய்வாங்கண்டா தன்னுடைய வியல்வை சிந்தி இந்த பிள்ளைக்கான உழைப்பான். இப்படி கஷ்டப்பட்டு இப்படி பாடுபட்டு வளர்த்த குழந்தைகள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இவங்களுடைய தாய் தந்தையர்களுக்கு முதியோர் இல்லம் என்பதாக ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்ப்பதும், அல்லது இந்த ஊர் உலகத்தில் ஏதாவது ஒரு சின்ன வீட்டை கொடுத்தா போதும் என்று நினச்சி ஒரு சின்ன வீட்டில் அவங்கள விட்டுட்டு கிழமைக்கு ஒரு தடவை, மாதத்துக்கு ஒரு தடவை, வருடத்துக்கு ஒரு தடவை போயிட்டு தாயும் தந்தையும் பார்த்து கொண்டு வருகிறார்கள் என்றால் இந்த பிள்ளையை வளர்த்த வளர்ப்பு பிள்ளை, இந்த பிள்ளையை வளர்த்த வளர்ப்பு பிள்ளை, பிள்ளையில தவறல்ல, பிள்ளைய வளர்த்த வளர்ப்பு தவறு. சின்ன வயதில் அந்த பிள்ளைகிட்ட மார்க்கத்தை, தாய் தந்தையினுடைய சிறப்பை பற்றி நாங்கள் அழகான முறையில் கல்வி பயிற்றிருந்தால் அந்த பிள்ளை எங்களை கொண்டு அந்த இடத்துல விடாது. அதனால இந்த பிள்ளை இப்படி செய்துன்னு சொன்னால் பிள்ளைகள்ல தவறில்லை, பெற்றோர்கள் வளர்த்த வளர்ப்பு தவறு. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, எனவே இந்த ரெண்டு விடயத்தை நாங்கள் சில மக்கள் சீராக செய்துவிட்டு மூன்றாவது கட்டம் எங்களுடைய பிள்ளைகளை கரை சேர்க்கக்கூடிய இடம், நிக்கா செய்து கொடுக்குறோம். அந்த கொடுக்கக்கூடிய இடம் ஒன்று நாங்கள் பார்க்குறது சீரிருக்க தான் பார்க்குறோம். அங்கே இருக்கிற மாப்பிள்ளை எங்களோட மருமகன் அல்லது மருமகள் நல்ல செல்வத்தோடு இருக்கிறாங்களா, எங்களோட மகளை பாதுகாத்து கொள்வாங்களா, நேரத்துக்கு உணவு கொடுப்பாங்களா, ஆடைகளை கொடுப்பாங்களா, இடவசதிகளை கொடுப்பாங்களா, பாதுகாப்பை கொடுப்பாங்களா, இப்படியான விடயத்தை பார்த்து தான் முடித்து கொடுக்குறோமே ஒழிய அவர்கிட்ட சிறப்பு இருக்கிறான்னு பார்க்குறேன். அதனுடைய விளைவுகள் எங்கென்று சொன்னால் காலிக்கோட்டில் போய் பார்க்கலாம். ஒவ்வொரு மாதமும் எத்தனையோ டைவர்ஸ் கேஸ் வந்து கொண்டே. காரணம் அவர் வீட்டில் தக்குவா இல்லை, மார்க்கம் இல்லாதனுடைய விளைவு
சீர் மட்டும் இருக்கே, சிறப்பில்லை, அங்கே வந்து நிற்கிறான். இதே போல இன்னும் சில மனிதர்கள் முடித்து கொடுக்கக்கூடிய இடத்துல சிறப்பு இருக்கிறத பார்க்குற. அவர் தக்குவாவோடு இருக்கிறாரு, தொழுகையோடு இருக்கிறாரு, நல்ல மனிதனாக இருக்கிறாரு. ஆனால் அவர் சுயமாக ஒரு தொழில் செய்யக்கூடியவராக இல்லை. அவரால் சொந்தமாக ஒரு தொழில் செய்து தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய அளவிற்கு தன்னுடைய கையில் பொருளாதாரம் இல்லை. இதை தெரிந்தும் சிலர்கள் முடித்து கொடுக்குறாங்க. கண்ணியமானவர்களே, அதனுடைய விளைவும் கண்ணூடாக பார்த்து கொண்டிருக்கிறான். தப்புவான்னு சொல்லிட்டு வீட்டில் சாப்பாடும் இல்லாமல், உடுத்துறதுக்கு உடுப்பும் இல்லாமல், இருக்கிறதுக்கு இடமும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறான். இதனுடைய விளைவும் காலி கொண்டு வரான். எனவே அன்பார்ந்தவர்களே, என்னுடைய பிள்ளைகளை சீரும் சிறப்பும் நிறைந்தவர்களாக வளர்த்து சீரும் சிறப்பும் நிறைந்த இடத்துக்கு கரை சேர்க்கணும். இதுதான் கட்டித்தனம். ஏன்னா பயங்கரமான காலத்தில் இருக்கிறோம். ஒரு காலம் பாவத்தை தேடி போகணும், ஒரு காலம் பாவத்தை தேடி போகணும். இப்போ பாவம் தேடி வருது, எங்கள் கைக்குள்ள எங்கள பாவம் தேடி வருது. கேள்விப்பட்டோம், அந்த நாட்டில் இந்த இடத்துல ஒரு மனிதர் போத வஸ்து பாவிக்கிறாரு, விபச்சாரத்தில் ஈடுபடுறாரு, கொலை செய்கிறாரு, களவெடுக்கிறார் என்பதாக ஆங்காங்கே நாங்கள் வேறு வேறு நாடுகளில் கேள்விப்பட்ட சம்பவங்கள் இன்று நம்முடைய பிரதேசத்தில் நடக்குது. போத வஸ்து பாவிக்கலையா, அனாச்சாரத்தில் ஈடுபடலையா, களவு கொலைகளில் ஈடுபடலையா, தூக்குகளில் ஈடுபடலையா, நம்முடைய சமூகம் கண்ணூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் நாங்கள். அப்போ பாவம் சர்வசாதாரணமாக மாறிவிட்டது. இதனுடைய விளைவும் பெற்றோர்களுடைய வளர்ப்பு தான். எனவேதான் இந்த பயங்கரமான காலத்தில் எங்களுடைய பிள்ளைகளை சீரும் சிறப்பும் நிறைந்த குழந்தைகளாக வளர்க்கணும் என்று சொன்னால் ஒரே ஒரு அமல் இருக்கிறது. இந்த அமலை மாத்திரம் எங்களுடைய பிள்ளைகளுக்கு சரியான முறையில் நாங்கள் கல்வி பயிற்றுவோம் என்றால் நாங்கள் பிற்காலத்தில் நிம்மதியாக மண்ணறையில் உறங்கலாம். அந்த அமல் தான் தொழுகையாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஏன் இந்த இடத்தில் நான் தொழுகையை ஞாபகப்படுத்த போகிறேன் என்றால், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ் கூறுகிறார்கள், முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலாத்தி வஹும் அப்னாஉன் சபாசினி. உங்களோட குழந்தைகளுக்கு 7 வயதானா தொலை சொல்லி ஏவுங்க. வல்லுரிபூஹும் அலைஹா வஹும் அப்னா மஸரசினின். அந்த பிள்ளைக்கு 10 வயதானதுக்கு பின்னால் அந்த பிள்ளை தொலாட்டி தொழும்படி அடித்து தொலை வைங்க என்பதாக அது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் விளக்கப்படுத்துகிறார். கண்ணியமானவர்களே, இந்த ஹதீஸை நாங்கள் விளங்கின முறைப்பிழையாக இருக்கிறது. 7 வயதான பிள்ளைகிட்ட தொலை சொல்லி போக சொல்கிறது, 10 வயதானதுக்கு பின்னால் பிள்ளை தொலாட்டி தொழல்லையா என்று நாங்கள் அடித்து தொலை வைக்கிறது. இதைத்தான் நாங்கள் விளங்கிக்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஒரு ஹதீஸ் போதும் எங்களுடைய வாழ்க்கையை பிள்ளைகளை மாற்றத்து. கண்ணியமானவர்களே, இந்த ஹதீஸை தெளிவாக விளங்கி கொள்ளுங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த 7 வயதுக்கும் 10 வயதுக்கும் இடையில 3 வருடங்கள் இருக்கிறது. சுமார் 3 வருடங்கள் இருக்கிறது. ஒரு வருடத்தில் 365 நாட்கள் இருக்கிறது. ஒரு வருடத்தில் 365 நாட்கள் இருக்கிறது. இப்போ 365 நாளை 3 பெருக்கினா சுமார் 1095 நாட்கள் வருகிறது. சுமார் 1095 நாட்கள் வருகிறது. இப்போ ஒரு நாளில் ஃபர்லு தொழுகை 5 வக்து இருக்கு. ஒரு நாளில் ஃபர்லு தொழுகை 5 வக்து இருக்கு. இப்போ 1095 நாட்களோட 5 நாங்கள் பெருக்கணும். பெருக்கினால் சுமார் 5475 வக்துகள் வருது. சுமார் 5475 வக்துகள் வருகிறது. இப்போ நாங்கள் எங்களோட குழந்தைக்கு 7 வயதானத்தில் இருந்து நாங்கள் எப்படி சொல்லணும் தெரியுமா? எங்களோட பிள்ளைகிட்ட, வாங்க மாப்பிள்ளை தொலைப்போம், இப்படித்தான் தொழுகிறது, இப்படித்தான் ஒளி செய்கிறது, இந்த தொழுகையில் இதைத்தான் ஓதணும், ருக்கூவில் இதைத்தான் ஓதுறது, சுஜூதில் இதைத்தான் ஓதுறது, தொழுகிறதுக்கு பின்னால் இப்படித்தான் துவா கேட்கிறது, நாங்கள் தாய் தந்தைகளோடு இப்படித்தான் இருக்கணும்,
பெரியவர்கள் இப்படித்தான் மரியாதை கொடுக்கணும், சின்ன பிள்ளைகளுக்கு இப்படித்தான் இரக்கம் காட்டணும் என்ற விடயங்களை 5475 தடவைகள் அன்பாக பாசமாக இரக்கமாக சொன்னதுக்கு பிற்பாடு 5476வது தடவை தொலை சொல்லி போகக்கூடிய நேரத்தில் அந்த பிள்ளை தொழாமல் இருந்தால்தான் வதுரிபூஹும் என்று சொன்னாங்க. சொல்லலாம், அடித்து தொலைவீங்கன்னு சொன்னாங்க. எங்கள் எத்தனை பேர் நாங்கள் சொல்லிக்கிறோம்? இப்படி குறைஞ்சபட்சம் ஒரு 1000 விடுத்தம் எங்களோட பிள்ளைகிட்ட அன்பா சொல்லிக்கிறோமா நாங்கள்? அப்ப எப்படி நாங்கள் அந்த பிள்ளையை தண்டிக்கலாம்? தண்டிப்பது எங்கள பிள்ளை. அப்ப அந்த பிள்ளை கொண்டு போய் எங்களை, அதாவது முதியோர் இல்லத்திலையும் ஏதாவது ஒரு வீட்டில் கொண்டு தாய் தந்தையில வைப்பதன் மூலமாக அந்த பிள்ளையில குறை சொல்லலாமா? எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதனால தான் சொன்னேன் வளர்த்த வளர்ப்பு பிள்ளை என்று நான் ஏன் முன்னால் சொன்னேன் என்றா, இந்த 5475 தடவை எங்களோட பிள்ளைக்கு நாங்கள் பாடம் நடத்தல. சும்மா ஏதாவது ஒரு ஃபன்னில் ஏதாவது ஒரு துறையை செய்யணும்னு சொன்னால் குறைஞ்சது ஒரு 3 மாதம் அந்த கோர்ஸ் நடக்குது. குறைஞ்சது 3 மாதம், 3 வருஷம் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு கோர்ஸ் நடத்திக்கிறாங்க. பிள்ளையை வளர்க்குற கோர்ஸ் நாங்கள் நடத்தலை. சரி, அதனுடைய விளைவுகளைத்தான் கண்ணூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன் நான் இந்த இடத்துல ரசூலுல்லாஹ்வும் ஏன் இந்த இடத்துல தொழுகை மிக முக்கியமான அமல் என்று ஏன் சொல்றாங்க? கியாமத்துடைய நாளையில அவ்வளு மா யுஹாசிபு பிஹி அப்துன் யௌமல் கியாமத்தி அஸ்ஸலாத் ஃபஇன் ஸலஹத் ஸலஹ ஸாயிர் அமலி ஃபஇன் ஃபஸதத் ஃபஸத ஸாயிர் அமலி. கியாமத்துடைய நாளையில முதலாவது கேட்கப்படுற கேள்வி, உங்களோட தொழுகை எப்படின்னு கேட்பான். உங்களோட தொழுகை எப்படின்னு கேட்பான். ஃபஇன் ஸலஹத் ஸலஹ ஸாயிர் அமலி, தொழுகை சீருண்டா மற்ற எல்லாம் சீர். குடும்ப வாழ்க்கை வேணுமா, பொருளாதாரம் வேண்டுமா, எங்களோட நன்னடத்தைகள் வேணுமா, எங்களுடைய கல்வித்துறைகள் வேணுமா, எதை எடுத்தாலும் எல்லாத்திலையும் ஜெயம் பெற்றவர்களாக மாறலாம். அதே நேரம் ஃபஸத ஸாயிர் அமலி, எங்களோட தொழுகை சீரில்லை என்று சொன்னால் எங்களோட எல்லாமே குழம்பிடும், எங்களோட எல்லா அமலும் சீர்கிழந்துடும். அதனால தான் சொல்றாங்க, இந்த தொழுகையை எங்களோட பிள்ளைக்கு சரியான முறையில் கற்றுக் கொடுக்கணும். எத்தனையோ குழந்தைகளுக்கு, பெரியவர்கள் எங்களுக்கு கூட எத்தனை பேர்களுக்கு அத்தஹியாத்து கூட இன்னும் பாடமில்லை. ஒழுங்கா தொழுகை எப்படி தொழணும்னு தெரியா இன்னும். ஏன்? பிள்ளையாக இருக்கக்கூடிய நேரத்தில் பெற்றோர்கள் நல்ல முறையில் கல்வி கற்றுக் கொடுக்கல. அதனுடைய விளைவுகளை கண்ணூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மிக பயங்கரமான காலத்தில் நாங்கள் மிக முக்கியமான பொறுப்போடு இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அலா குல்லுக்கும் ரஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி. இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களும் மெய்ப்பாளர்கள் தான். அவர்களுடைய மெய்ப்பை பற்றி கியாமத்துடைய நாளையில் அல்லாஹு தஆலா விசாரிப்பான் என்பதாக அது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே எங்களுக்கு தந்த பொறுப்பை சரியாக செய்யல் என்று சொன்னால் கியாமத்தில் நாங்கள் மாட்டப்படுவோம். இன்னொரு விடயத்தை நான் ஞாபகப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். கண்ணியமானவர்களே, நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம் கடன் என்றா பொருளாதாரத்தை வாங்கி அதை கொடுப்பது தான் கடன் நினைச்சு கொண்டிருக்கிறோம். பொருளாதாரத்தை வாங்கிட்டு அதை கொடுப்பது தான் கடன் என்று நினைச்சு கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு எந்த பாவமும் செய்யாமல் எங்களுக்கு அல்லாஹ் அமானிதமாக ஒரு நன்கொடையாக தந்த பிள்ளையை அதே போல நல்லவர்களாக திரும்பி கொடுக்காமல் அவர்களுடைய வாழ்க்கையை சீரழிப்பதும் நாங்கள் அப்பிள்ளைகளுக்கு கடனாளியாக மாறுகிறோம். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து இந்த தற்காலத்தில் பயங்கரமான சூழலில் எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்கு மிக ஏற்றமான ஒரு விடயம்தான் இந்த தொழுகை இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த தொழுகையை எங்களுடைய பிள்ளைகளுக்கு அன்பாக பாசமாக இரக்கமாக சொல்வதன் மூலம் நாங்கள் மண்ணறையில் போயிட்டு தூங்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் எங்களுடைய ஊர்களில் ஒரு வளமை இருக்கிறது. நாங்கள் கண்ணூடாக பார்க்கிறோம், கபுருஸ்தானத்துக்கு வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய தொழுகைக்கு பின்னால் அதிகமானவர் போய் பார்க்குறது. அங்கே போயிட்டு பெற்றோர்களுக்காக துவா கேட்பாங்க. கண்ணியமானவர்களே, ஆனால் அங்கே போகக்கூடிய நபர்களை பார்த்தாலும் கொஞ்சம் பேர் தான். ஏண்டா அந்த போகக்கூடியவர்களை அந்த காலத்தில் வாழ்ந்த பெற்றோர்கள்
கூட்டி போயிட்டு இதுதான் கபருஸ்தானம், இதில் தான் பெரியவர்கள் அடக்கப்பட்டிருக்கிறார்கள், துஆ கேட்கணும் என்று கல்வியை கற்றுக் கொடுத்தனுடைய விளைவை கண்ணூடாக பார்த்து கொண்டீங்க. கல்வி கற்றுக் கொடுக்காதவர்களுடையும் கண்ணூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கபருஸ்தானத்துக்கு போகிறல்ல. எனவே எங்களுடைய பிள்ளையை சீராக வளர்க்கக்கூடிய நேரத்தில் இந்த விடயத்தையும் நாங்கள் கற்றுக் கொடுக்கணும். அப்போ தான் நாங்கள் கபருக்கு போய்த்து நாங்கள் உறங்கி கொண்டிருப்போம், எங்களோட பிள்ளை எங்களுக்கு துஆ கேட்கும். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த பயங்கரமான காலத்தில் இன்று இருக்கக்கூடிய இந்த 10 வயதுக்கு முன்னால் உள்ள இந்த குழந்தைகளை நாங்கள் எப்படி வளர்க்கணும் என்ற விடயத்தை அழகான முறையில் என்னால் ஏழுமான அளவுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறேன். 10 வயதுக்கு பின்னால் உள்ள குழந்தைகளை எப்படி வளர்க்கிறது என்ற விடயத்தை பேசுறதுக்கு நேரம் காணாது, அது தனி ஒரு தலைப்படுத்தி பேசணும். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பயங்கரமான காலத்தில் நம்முடைய சின்ன பிள்ளைகளை சரியான முறையில் வளர்த்து அல்லாஹ் விரும்பக்கூடிய அடியானாகவும் இந்த மார்க்கத்தையும் இந்த சூழலில் உள்ள மக்கள் சமூகம் நல்ல பிரஜையை எதிர்பார்க்கக்கூடிய பிரஜையாகவும் அல்லாஹு தஆலா மாற்றி இவருடைய பிற்கால வாழ்க்கையை சீராக ஆக்கி தருவானாக என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கின்றேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த செய்த நாட்களில் செய்த பாவங்களை விட்டும் இனி வரக்கூடிய காலத்திலேயாவது நல்ல அமல்களை செஞ்சு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய நல்லவருடைய கூட்டத்தில் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ். தெரிஞ்சோ தெரியாமல் எவ்வளோ பாவங்கள் செஞ்சிருக்கிறோம் யா அல்லாஹ். பகலிலோ இரவுலோ பாவங்கள் செஞ்சிருக்கிறோம் யா அல்லாஹ். இந்த பாவத்தை மன்னிச்சிடு யா அல்லாஹ். நீ மகா கிருபையுடையவன் யா அல்லாஹ். அதே போல வீடுகள் எத்தனையோ பேர் நோய் நும்பலத்தோடு இருக்கிறாங்க யா அல்லாஹ், கடன் சுமைகளோடு இருக்கிறாங்க யா அல்லாஹ். அந்த நோய் நும்பலங்கள் கடன் சுமைகளை நீக்கிவிடு யா அல்லாஹ். அதே போல கபருஸ்தானத்தில் எத்தனையோ உறவினர்கள் எங்களோட பெரியவர்கள் உறங்கி கொண்டிருக்கிறாங்க யா அல்லாஹ். அவங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ். கண்ணெட்டிய தூரம் விசாலமாக்கிடு யா அல்லாஹ். அவங்களையால சுவர்க்கத்தின் பூஞ்சொலை போல் ஆக்கிவிடு யா அல்லாஹ். அதே போல எங்களுடைய கபரையும் சீராக்கி தந்து விடு யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன நலவான துஆக்கள் கேட்டாங்க யா அல்லாஹ், அப்படியான துஆக்கள் எங்களுக்கு சம்பூர்ணமாக பங்கு வந்துடு யா அல்லாஹ். எப்படியான பாவகரமான விடயங்களை விட்டு எங்களை பாதுகாப்பு கேட்டாங்களே யா அல்லாஹ், அப்படியான பாவமான விடயத்தை விட்டு எங்களை பாதுகாத்துடு யா அல்லாஹ். இந்த துஆவை உன்னுடைய அருள் பெரும் பொருட்டால் கபூல் செஞ்சிடு யா அல்லாஹ். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன். அம்மா பாத். ஃபயா இபாதல்லாஹ் ஊசிக்கும் அவ்வள பித்தக்வல்லாஹ் ஃபஇன்ன தக்வா துன்ஜிக்கும் மின் அஸாபின் நார் வ துத்கிலுக்கும் ஃபீ ஜன்னாத்தின் நஈம். வகால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் பஅத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله العلي العظيم. وقال نبينا مصطفى محمد أكرم صلى الله عليه وسلم: الكيس من دعا نفسه وعمل لما بعد الموت والعاجز من أتبع نفسه هواها وتمنى على الله. صدق رسول كريم صلى الله عليه وسلم. بارك الله لكم بالقرآن العظيم ونفعنا بالآيات وذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم وعن جميع المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله العلي الأكبر لا راد لما قضى ولا دافع لما قدر. أحمده حمدا كثيرا وأشكره شكرا جزيلا وأستعينه وأستغفره وأتوب إليه. أما صدر أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. فيا عباد الله اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا. واعلموا أن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. وعليكم جماعة المسلمين فمن شذ عنهم سدنا وأكرم نبي وعلى مهاد فقد أمركم الله في قوله تعالى: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد. اللهم أئمة الحنفاء أبو بكر وعمر وعثمان وعلي رضي الله تعالى عنهم وعن سائر الصحابة والتابعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم أعز الإسلام والمسلمين. اللهم أيد الإسلام والمسلمين. اللهم انصر الإسلام والمسلمين وأذل الشرك
الشرك والكفرة والمشركين ودمر أعداءك أعداء الدين فانصرنا على القوم الكافرين اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم الأموات إنك قريب مجيب الدعوات اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم لا تشبه خلقنا بالنار فإنها بئس الدار بئس القرار ربنا اغفر لنا ولإخوان الذين سبقونا بالإيمان ولا تجعلنا في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم عباد الله رحمكم الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون